குட் ஈவினிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மால்டா ஷெங்கன் கண்ட்ரியில் வருது. மால்டா கொஞ்சம் ரிச் கண்ட்ரி, ஆனால் விசா ப்ராசஸ் கொஞ்சம் லேட். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது என்னன்னு பார்ப்போம். மால்டாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நிறைய இருக்குது. அது மாதிரி ஹோட்டல் லைனு, அப்புறம் இந்த டெலிவரி டாக்ஸி, இதுதான் ஜாஸ்தி போவாங்க. சாரி, இன்னொன்று நர்சிங். கேரளாக்காரங்க ஃபுல்லாக அங்கே தான் இருக்காங்க. ஓகே, இவங்க 7 ரூபா 6 ரூபா 7 ரூபாய்க்கு மேலே காமிச்சு போயிடுவாங்க எப்படின்னாலும். ஏன்னா அங்கே போனால் டெவலப் இருக்குது. ஏன்னா மால்டாவில் நிறைய கம்பெனி, யூகே கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க இருக்காங்க அந்த. ஸோ மால்டாவில் இருந்தாச்சு. இப்போ ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணால் அங்கேருந்து யூகேக்கு அந்த கம்பெனி டு கம்பெனி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அப்படி இருக்குது. ஏன்னா யூகே போகிறது இப்போ ரொம்ப கஷ்டம். நிறைய செலவு, 10 ரூபா 12 ரூபா 15 ரூபா அப்படிலாம் ஆகுது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இங்கேருந்து மால்டா போயிட்டு அங்கே மால்டாக்குள்ளே இருக்க யூகே கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கிறாங்க ஒரு வேலை. அப்போ அங்கேருந்து அவங்களுடைய ஹெட் ஆஃபீஸ் யூகே கம்பெனிக்கு ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போயிடுறாங்க. இதுதான் அங்கே நடக்குது. சரி, அது இருக்கட்டும். நம்ம போகிறது கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்கும் ஹோட்டல் லைன் வேலைக்கும். அங்கே நடக்கிறத நான் சொன்னேன் உங்களுக்கு. சரி, என்னென்னு பார்ப்பேன் மால்டா எப்படி இருக்குன்னு. இட்ஸ் ஓரமாக ஒதுங்கி இருக்குது, அமைதியாக இருக்குது, நல்லா இருக்குது, நல்ல சேலரி போகிறவங்களாம். ஆனால் மால்டாவில் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் மஸ்ட், யாராக இருக்கட்டும். ஓகே, சரி, அது என்னன்னு பாருங்கள். இப்போ ஹோட்டல் சம்மந்தப்பட்ட ஜாப்புகள், மற்றபடி ஸ்கில்டு அன்ஸ்கில்டில் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக அதில் தான் வரும். நீங்கள் பாருங்கள், இதில் எல்லாம் இருக்குது. மால்டா போகணுன்னு நினச்சிங்கன்னா மால்டாக்கெல்லாம் இப்போ கம்மி இல்லை. 5,500 6 செலவு வருது. ஓகேவா? இதிலே நடந்துட்டா உண்டு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் 4 மாதம் ஆகும். எல்லாம் ஆன்லைன் ப்ரொசஸ் தான். நீங்கள் பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் அட்வான்ஸ் கொடுத்து அதை நம்ம அப்ளை பண்ணி பேமெண்ட் கொடுத்து அதை நீங்கள் லைவில் பார்க்கலாம். இது ஒரு வித்தியாசமான ப்ரொசீஜர். மற்ற யூரோப் மாதிரி கிடையாது. இதே நீங்கள் பார்க்கலாம். ஓகே, சரி, இதில் ரொம்ப தேவையில்லை. இந்த வேக்கண்டில் போகிறதுக்கு யாராக இருந்தால் எனக்கு தாராளம் சொல்லுங்கள். நம்ம அதை பற்றி பண்ணுவோம். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.